ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம சேனல்ல சிக்கன் ஸ்டீக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்து சிக்கன் பிரெஸ்ட் பீஸ் எடுத்துக்கோங்க. அதை வந்து கொஞ்சமாக தட்டி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணணும். அதுக்கு நான் வந்து கொஞ்சமாக ஒரு 10 to 15 பீசஸ் ஆஃப் கார்லிக்கை வந்து கொஞ்சம் சாப் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போது சிக்கன் மேலே கொஞ்சமாக குக்கிங் ஆயில் விட்டுக்கோங்க. மேரினேட் பண்ணுறதுக்கான மசாலா எல்லாமே இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பெப்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பெப்பர் கொஞ்சம் நல்லாவே போட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து பெப்பரோட டேஸ்ட் நல்லா பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் தூக்கலாக கூட நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற கார்லிக் வந்து கொஞ்சமாக அதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். மிச்ச கார்லிக் வந்து நம்ம ஒயிட் சாஸ் பண்ணுறப்போ யூஸ் பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் இது இருக்கட்டும். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு வந்து உப்பு நீங்கள் ஆட் பண்ணிட்டு 2 சைடும் கொஞ்சம் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நீங்கள் கொஞ்சம் மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் வீடியோவில் பார்க்குறப்போ நாங்கள் வந்து ஒரு சைடு மட்டும்தான் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் நாங்கள் டபுள் சைடுமே அதை மேரினேட் பண்ணிட்டோம். ஸோ இதில் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸ் ஆட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் சில்லி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இதே ஸ்டெப்ஸ் வந்து 2 சைடுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், சிக்கனை பரட்டி போட்டு. அதுக்கப்புறம் இதில் இன்னும் கொஞ்சம் கொரியாண்டர் பவுடர் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு இதை அகெயின் 2 சைடும் நல்லா ஃபுல்லாக மசாலா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தடவி வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக இதில் வந்து ஒரு ½ லெமன் வந்து புளிஞ்சு விட்டுக்கோங்க. அது இன்னும் ஒரு புளிப்புத்தன்மை கொடுக்கும், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு 20 to 30 மினிட்ஸ் வந்து இருக்கட்டும். சைடில் ஒயிட் சாஸ்க்கு தேவையான ப்ரிப்பரேஷனை பண்ணிடலாம். அதுக்கு கார்லிக் வந்து சின்ன சின்னதாக அகைன் சாப் பண்ணி வச்சுக்கிறேன். இது கூடவே நீங்கள் இன்னும் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் சாட்டே பண்ணி சாப்பிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்கு நீங்கள் எந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். லைக் கேரட், பீன்ஸ், ப்ரொக்கோலி, பொட்டேட்டோ எதனாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கரண்ட்டாக எங்கள் வீட்டில் பொட்டேட்டோ மட்டும்தான் இருந்துச்சு. அதனால் அதை வாஷ் பண்ணிவிட்டு பீல் பண்ணிவிட்டு அது மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு தேவையான சைஸஸில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கிரில் பேனை அடுப்பில் வச்சுட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கணும். பேன் ஹீட் ஆனதும் இதில் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இது 1 டீஸ்பூன் பட்டர் இருக்கும். ஆனால் இது வந்து பீசஸில் இருக்கிறதுனால கொஞ்சமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். நம்ம வந்து போக போக கொஞ்சம் கொஞ்சமாக பட்டர் வந்து இன்பிட்வீன் ஆட் பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு நீங்கள் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு எல்லா ஏரியாலையும் வந்து கவர் ஆகிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், ஏன்னா அப்போ தான் சிக்கன் எல்லாமே குக் ஆகும். ஃபஸ்ட்லேயே சொன்ன மாதிரி அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பட்டர் வந்து உள்ள ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ட்ரை ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா. ஒரு சைடு நல்லா குக் ஆன உடனே அதை அகைன் இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கோங்க.
அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் ஸ்டீக் ரெடி ஆயிடுச்சு. அதை எடுத்து தனியாக பிளேட்டில் வச்சுட்டு நம்மளோட குக்கிங் அகைன் கண்டினியூ பண்ண போகிறோம். அதுக்கு அகைன் பேனில் வந்து கொஞ்சமாக பட்டர் விட்டுட்டு அதை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஹை ஃப்ளேமில் சாட்டே பண்ணி எடுக்க போகிறோம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி எங்கள் வீட்டில் பொட்டேட்டோ மட்டும்தான் இருக்குது. ஸோ அதை மட்டும் நான் சாட்டே பண்ணி எடுத்துக்க போகிறேன். எங்ககிட்ட வந்து பொட்டேட்டோ கொஞ்சம் கொஞ்சம் பீசஸ் தான் இருக்குதுங்கிறதுனால எல்லா சைடும் குக் ஆகணும்னு நான் அதை தனித்தனியாகவே ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுட்டேன். இப்போ இந்த வெஜிடபிளுக்கு வந்து நான் பெப்பர் அண்ட் சால்ட் மட்டும்தான் ஆட் பண்ண போறேன். வேற எந்த ஸ்பைஸுமே கிடையாது. இது நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கோங்கிறதுனால சாட்டே பண்ணிகிட்டே இருங்க. அப்படின்னா தான் எல்லா சைடுமே வந்து குக் ஆகும் டக்குங்க. நம்மளோட வெஜிடபிளும் ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து பிளேட்டில் வச்சுட்டு அகைன் நம்மளோட குக்கிங்கை கண்டினியூ பண்ண போகிறோம் ஒயிட் சாஸ்க்காக. மறுபடியும் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி ஹை ஃப்ளேமில் வச்சு சமைச்சிருந்ததுனால பட்டர் ஆட் பண்ண உடனே கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆயிடுச்சு. நீங்கள் வேணால் கொஞ்சம் கேப் விட்டு பண்ணணுன்னா பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருந்த கார்லிக் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கார்லிக் வந்து நல்லா ஃப்ரை ஆகி வந்துருச்சு. இப்போது நான் ஒரு கிளாஸ் பால் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு டம்ளரில் நான் கொஞ்சமாக பால் எடுத்துட்டு அதில் வந்து 1 டீஸ்பூன் ஆஃப் கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் பண்ணி அதையும் நான் அதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கார்ன்ஃப்ளவர் இல்லாட்டி மைதா எதனாலும் ஆட் பண்ணிக்கலாம். உள்ளே நீங்கள் அதை ஆட் பண்ண உடனே டக்குன்னு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இல்லாட்டி திரியாக அந்த மாதிரி லம்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ ஒரு திக் கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து கொஞ்சமாக பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட ஒயிட் சாஸும் ரெடி ஆயிடுச்சு. ஸ்டார்டிங்லேயே நம்ம அந்த பட்டரும் கார்லிக்கும் ரொம்ப ஃப்ரை பண்ணிட்டதுனால நம்மளோட ஒயிட் சாஸ் வந்து கொஞ்சம் ப்ரௌன் சாஸ் ஆயிருச்சு. ஸோ அதை நீங்கள் கண்டுக்காதீங்க, டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். இப்போ இதையும் நம்மளோட பிளேட்டில் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட சிக்கன் ஸ்டீக் பீஸ் கொஞ்சோண்டு எடுத்துக்கோங்க. நம்ம சாட்டே பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள் அண்ட் அந்த ஒயிட் சாஸ் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஒரு பைட் எடுத்து பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நானே சொல்லக்கூடாது, நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பை.